Praise Lord everyone. நம்ம வந்து இங்க செந்துரை கன்வென்ஷன் மீட்டிங்ல தான் இருக்கோம். இங்க வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டயும் அவங்க இங்க வந்து என்ன கிடைச்சிச்சு, என்ன நன்மை பெற்றாங்க இத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம அங்க ஒரு பாட்டி வந்து அப்படியே இயற்கையில ரசிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு சும்மா அப்படியே கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க போலாம். பாட்டி Praise Lord பாட்டி. Praise Lord பா. உங்க பேர் சொல்லிருங்க பாட்டி. இங்க மாதிரி இந்த கன்வென்ஷனுக்கு வந்து நாங்க குட்டி இன்டர்வியூ மாதிரி. உங்க பேர் சொல்லி நீங்க உங்க இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. என் பேர் மேரி குணவதி. எங்கேருந்து வரீங்க? நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன். நம்ம ஜிஎன்வி சபையிலேருந்து வர்றேன். 2 நாள் தான் மீட்டிங் அட்டன் பண்ணேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆராதனை ரொம்ப யூஸாக இருந்துச்சு. ஆவியில் வளர்றதுக்கு நல்ல பலனாக இருந்துச்சு. ஆலயத்தை பற்றி அருமையாக செய்து கொடுத்தாரு. ஆலயம் எப்படி கட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆலயங்கிறது நம்ம இருதயம் இல்லையா? நம்ம எந்தெந்த வகையில் எந்தெந்த விஷயத்துலலாம் இன்னும் நம்ம பலவீனமாக இருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி அது கொஞ்சம் பூஸ்ட் ஊட்டின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே செய்தி கேட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ புதுசாக இன்னொரு பாஸ்ட் மூலமாக வரும்போது அந்த செய்தி வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு பூஸ்ட் ஊட்டின மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் ஆராதனை அருமையாக இருந்துச்சு. காலை ஜெபம், அதிகாலை ஜெபம் அதில் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் 9 மணி ப்ரேயரு இருந்துச்சு. நல்லா அருமையாக இருந்துச்சு. ஆராதனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் சிஸ்டர் எடுத்தாங்கல்ல, அருள் சிஸ்டர் எடுத்தாங்க. அருள் ரொம்ப ப்ரெசன்ஸாக இருந்துச்சு. அடுத்து ஞானத்தை குறித்து எடுத்தாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், நான் இப்போ 1 வாரமாக ஞானத்துக்காக தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டவரே, நான் வந்து ஆண்டவருடைய வேலையை நான் செய்யணும். இனிமேல் நான் வந்து என்னுடைய காலங்களை வேஸ்ட் ஆகிட்டு இருக்குல்ல. 66 வயசாக இருந்தாலும் இன்னும் என்ன காலம் இருக்குது. என்ன கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க பலத்தில் நான் இன்னும் ஓடலாம் இல்லையா? அதனால ஆண்டவர்கிட்ட நான் ஞானத்தை கேட்டேன். இன்னும் அதிக ஆத்துமாக்களை நான் வந்து நிறைய ஆத்துமாக்களை நான் சுவிசேஷன் சொல்லியிருக்கிறேன். ஆனால் சபைக்கு ஒரு சில பிள்ளைகளை சபைக்கு கொண்டு விட்டுருக்கேன். இந்த சபையிலே நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே 2 பிள்ளைகளை எல்லாம் ஆத்மாதயம் பண்ணியிருக்கோம், கூப்பிட்டு வந்தோம். அப்புறம் ஸ்கூல் டைமில் வந்து மாணவர்களுக்கு சுவிசேஷன் சொல்கிறது அப்படி இந்த டைமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 1 வாரமாக இந்த ஞானம், அந்த ஞானத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த செய்தி வந்து அது எனக்கே ஆமாம், நான் அப்படிதான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர், நீங்கள் எனக்காக பேசணும் ஏசப்பா. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோன்னு தாவீது கேட்குறாரு இல்லையா? அந்த முகாந்திரம் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏசப்பா. அது நான் வந்ததுக்கு என்ன முகாந்திரம்? நீங்கள் அழைச்சிக்கிட்டு வந்தீங்கல்ல. நான் வரணும்னு நினைக்கவே இல்லை, இங்கே வரணும்னு நினைக்கவே இல்லை. திடீர்னு தம்பி கூப்பிட்டாப்புல, பாஸ்டர் கூப்பிடுவோம், சரி கிளம்புவோம் அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்தோடனே நான் என்ன ஜெபம் பண்ணேன்னா, இது நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குல்ல, அந்த முகாந்திரம் என்ன அப்படிங்கும்போது அந்த ஞானத்தை குறித்து அந்த ஆண்டவர் இன்னைக்கு செய்தி கொடுக்கும்போது அது எனக்கே பேசுன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பூஸ்ட் விட்டுற மாதிரி. ஜெபத்தில் அதிகமாக இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்க தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம சில காரியங்களை ஒப்பு கொடுக்குறோம், எனக்கு தாங்கன்னு கேட்குறோம், இதோட போயிடக்கூடாது இல்லையா? சர்ச்சில் வந்து இதோ போயிடக்கூடாது. வீட்டில் போய் இன்னும் என்ன செய்யணும்? அதுக்காக நான் உபாசம் வந்து ஜெபிக்கணும், ஜெப வேலையை அதிகமாக கூட்டணும், எப்படியாவது ஆண்டவருக்காக இனி பணி செய்யணும் அப்படின்னு நினச்சேன். கர்த்தர் நல்ல நேரத்தில் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அடுத்து பால் பாஸ்டருக்கு கன்வென்ஷனை ஏற்பாடு பண்ணார். எனக்கு இது ஒரு வாய்ப்பு இல்லையா? தேங்க்யூ பாட்டி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க பேரு? ஆஷா. ஆஷா. பேசலாம்லையா? உங்க பேரு? ராஜேந்திரன். எங்கிருந்து வந்தீங்க? ஹைதராபாத்ல இருந்து வந்தேன். யார் மூலமா வந்தீங்க? எங்க பையன் சென்னையில ஊழியம் வேலை செய்யறாப்ல ஏசியில. சரி, அதனால அங்கிருந்து வந்தேன் நான். சரி, இந்த கன்வென்ஷனுக்கு வந்து உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள், நீங்க பெற்ற கிருபைகள், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் என்னன்னா, நல்ல ஒரு கன்வென்ஷன் வந்து என்னன்னா நல்ல ஆத்மீய வழியில நல்லா இருக்குது. நல்லா தனி ஜபம், எப்படி ஜபம் பண்ணுறது கற்றுக் கொடுக்குறாங்க. 2வதுலாம் இங்கே வந்த போது எல்லாம் நம்ம சரி, நம்ம என்னென்ன கொஞ்சம் விட்டு வீட்டை பிரித்து வந்தால் தான் நம்ம ஒரு ஆசீர்வாதம் வரும். அதனால் இங்கே வந்த பிறகு பெரிய ஆசீர்வாதம். இந்த 3 நாள் போட்டோம், கடவுளை கிருபினால எனக்கு பெரிய ஆசீர்வாதம், நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. சரிங்கய்யா, சரி, ரொம்ப நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் நம்ம வந்து பெரியவங்க கிட்ட அந்த மாதிரி தான் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பிள்ளைகிட்ட வந்து அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், பிரயோஜனப்பட்டதை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். அது வந்து இவங்க தான். ஸோ பாப்பா, அவங்க பேர் என்னடா? என் பேரு யூனஸ். என் பேரு யூனஸ். எங்கேருந்து வரீங்கடா?
நான் வந்து கோயம்பேடு சென்னையிலேருந்து வரேன். ஓகே, யார் மூலமா இங்கே கன்வென்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க? நாங்கள் வந்து சண்டே ஒர்க்கில் இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் வந்து கூட்டிகிட்டு சொன்னாங்க. ஓகே ஓகே. இப்போ இங்கே கன்வென்ஷன் நடந்துச்சுல, அதில் வந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் உங்களுக்கு எது பிரயோஜனமாக இருந்துச்சு, அந்த மாதிரி காரியங்கள் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ஸ்கிட்லாம் போட்டாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் மைண்ட் ஸ்டோரிலாம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து பரிசுத்தமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அவ்வளோதானடா. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரயோஜனமான காரியங்களை நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தர் உங்களை. ஓகே ஆஷா, நம்ம இவ்வளோ நேரம் மற்றவங்க இந்த கன்வென்ஷனில் என்ன காரியங்கள் பெற்றுக்கொண்டாங்க, அவங்களுடைய சாட்சிகளை பற்றி இப்போ நம்ம கேட்டோம், அவங்கள ஷேர் பண்ணி சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம், நம்ம இந்த கன்வென்ஷன் என்ன பிரயோஜனமாக இருந்துச்சு, அதை பற்றி ஷேர் பண்ணுவோமா? கண்டிப்பா பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் நீ நீ என்ன பெற்றுக்கொண்டு? எனக்கு வந்து நான் என்ன பெற்றுக்கொண்டேன்னா அபிஷேகத்தை புதுப்பிச்சுக்கிட்டேன். அந்த இது கிடைச்சிச்சு எனக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஞானஸ்தானம் அப்படிங்கிறது வந்து நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டே இருந்தேன். சரி எடுக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வந்து அந்த பாஸ்டர் மூலமா என்கிட்ட பேசினாங்க. அது இந்த காரியம் எனக்கு தொடப்பட்டு நான் அந்த இயேசுப்பட்ட ஒப்பு கொடுத்துறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன்ட்டு அந்த காரியம். மற்றபடி இந்த பிளேஸு, ஃபுட்டு, தங்குனது, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தது எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, புது அக்காங்கெல்லாம் வந்து பேசினாங்க. எப்படி சொல்றது, இதில் புதுசாக பார்த்தோன்னா ஒரு மாதிரி தயங்குவாங்க பேச. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாரும் சர்ச்சு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாம் ஃப்ரீயாக வந்து ஜாலியாக பேசினாங்க. அது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நான் என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். என்னன்னா ஆஷா, டோட்டலாக ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்த பற்றி ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் சுற்றி மலைகள், ஒரு ஆச்சரியமான ஒரு இயேசுப்பா இவ்வளோ அழகா படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தையே அப்படியே ஒரு வியூ பிளேஸ்ல நம்ம பிக்சர் இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ நம்ம நேர்ல பார்க்கும்போது அந்த மலையை சுற்றி இருக்க மேகங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த இடம் டோட்டலாக எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னோட அனுபவத்தை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டேன். நீ சொன்ன உன்னோட அதே இதுதான் எனக்கும். நான் வந்து ஞானஸ்நான நீதி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நிர்விசாரமாகவே இருந்தேன். ஆனால் இந்த கொடுக்கையில் கர்த்தர் பேசினார், ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஞானஸ்நான நீதிக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்னும் நிறைய காரியங்கள் இப்போ பேசினார். ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு இந்த மீட்டிங். நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்துச்சு. இப்படிதானே? ஆமாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. ஆனால் சில பேர் பாஸ்டர்ஸ் அந்த செய்தி கேட்டாலே தூக்கம் வரும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகும். பட் அந்த 3 நாளுமே வந்து செம்மையா முடிச்சு, தூக்கம் வரல, செம்மையா இருந்துச்சு. எப்படி சொல்றது, நம்மளுக்கு தேவையான வார்த்தை நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஆண்டவர் நம்ம கூட பேசினாங்க. அதுதான் சொன்னாங்க. சாப்பாட்டு கூட இல்ல, உள்ளான மனுஷன் நல்லா பலப்பட்டான். நான் கூட நினைச்சேன் பெரியவங்க நல்லா பாஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் பேசுவாங்க செய்தி மூலம்லாம். நம்மளாம் எப்படி சும்மா இந்த மாதிரி பாஸ்டா தீர்க்கதை சொன்னோம் அந்த மாதிரி பேர் வேணா சொல்லுவாங்க, அப்படிதான் நான் நினைச்சேன். பட் இருந்தாலும் வசனத்து மூலமா நம்மள்ட்ட ஆண்டவர் பேசினா எப்படி சொல்றது, சொல்ல வார்த்தையே வரல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பரா எல்லாமே ஒரு இதுல கூட குறைய சொல்ல முடியாது. இந்த இடத்துல இருந்து இயேசுப்பா பேசின வார்த்தை எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல ஜாலியா ரொம்ப நாள் கழிச்சு இந்த கன்வென்ஷன் அப்பதான் மாதிரி இருக்கு. கன்வென்ஷன் அப்பதான் நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி ஜாலியா என்ஜாய் பண்ற ஒரு அந்த இடம். உலக பிள்ளைகளோட போனா கூட இவ்வளவு ஜாலி இருக்குமான்னு தெரியல. நம்ம சர்க்கிள் கூட வரும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆவிக்குரிய ஒரு நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்வென்ஷன் வருஷத்துக்கு ஒரு முறை கூடுறோம். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து ஓடி போனதே தெரியல முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா தான் இருக்கு. எல்லாரும் போயிருவோம். ஆமா, கர்த்தர் நம்ம கூட பேசின மாதிரி இன்னும் அநேக ஜனங்களோட கர்த்தர் பேசுறதுக்கு பேசுவார் நம்புறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless. Yeah.